உங்கள் சத்யா. ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பேபி பேஜ். அடுத்த வருஷத்தில் இன்னும் பேரை மாற்றுறேன், பேபி ஆயில் மாற்றுறேன். ஏன்னா தடை வீட்டு வயசாகிடுச்சுல. எனக்கு இடையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன், ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு, கொஞ்சம் கை கொஞ்சம் கால் படிச்சிருச்சு. அதுக்கு முன்னுக்கு இதோட திருவானது வந்து கோவிட். அதில் வந்துட்டு ஏன் கேட்குறீங்க, கை வேலை செய்யல, கண்ணு வேலை செய்யல, வாய் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சு. இப்போ மறுபுறை எடுத்து இது இப்போ 2,000 பேர் சக்கெட்டு. பாப்பா எவ்வளோ தூரம் போக முடியுமோ மக்களோட சத்தமாக போவோம். பணம் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பணங்க. அதே அப்பா இந்த மாதம் ஒன்று இருக்குது, அடுத்த மாதம் ஒன்று இருக்குது, அடுத்த மாதம். ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இல்லை கொஞ்சம் எயிட்ஸ் பண்ணியும் நடிக்கலாம். ஓகே நான் நடிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே அவங்க முடிஞ்ச நடிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன பச்சையார காலையில் தமிழ் பச்சையார தோசை இட்லி இந்த மாதிரி பச்சையாருனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சீன கடைக்கு போவேன், ஆனால் ரொம்ப இந்த கவுச்சி குச்சிலாம் ரொம்ப தொடர்ந்துருக்குல. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ரைட்டு. அப்புறம் இடையில நீங்கள் மருத்துவமனையில் அனுமதி வச்சுருந்தீங்க நினைக்கிறேன். மருத்துவமனையில் வந்து ரொம்ப புரியுது இல்லை, போய் செக்அப் பண்ணிட்டு முடிஞ்சா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டீங்க. எனக்கு தெரியும் கோவிட்டுக்கு இந்த பக்கவாதம் மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க, கை கால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரோக். அந்த ஸ்ட்ரோக் மருந்தெல்லாம் அக்குபஞ்சரு மசாஜ் அந்த மாதிரி தான். அதுக்கு வீட்டுக்கே வராங்க செய்யறதுக்கு. செஞ்சுட்டு வீட்டில் இருக்க வேண்டியதான், ஷூட்டிங்னா போயிட்டு வந்துடும், அவ்வளோதான். இடையில பிரதமர் வந்து உங்களை நலம் விசாரிச்சாங்க. ஆமாம், பிரதமர் வந்தார், காசு கொடுத்தாரு. ரொம்ப எல்லா மலைக்கார இது வரைக்கும் தமிழ் சின்ன சொல்கிற மலைக்காரங்க தான் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடுன்னு ஒரு ஆள் கூட வரல. இன்னும் போய் ஒரு சாமி கூட நடிக்கிறல. அதனால அவங்க சத்யா அப்படின்னு நடிக்கிறான் அவன்தான். ஆனால் தமிழ்நாடு யாரும் வரவில்லை. அது ரொம்ப வருத்தமான விஷயம். கூட்டம் இருக்காங்க, யாரும் வரல. கேட்க கூட இல்லை, கேள்வி கூட கேட்கல, எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. நேராக சொல்றேன், யாரும் வரல, ஒன்றும் நம்பிடாதீங்க. அப்புறம் இது வரைக்கும் எவ்வளவு நாடகங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க நீங்க? சாமி 40 வருஷம், 84 94, இப்போ 2004 2014, 40 வருஷம் முடிச்சுட்டு ஓகே நல்லா என்ஜாய் பண்ண நடித்தேன். நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே ரைட்டு, இதுக்கு சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு வரைக்கும் இருப்போம், இல்லைன்னா ஜலான்ட்டு. ஸோ இந்த கலைத்துறை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆமாம், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து உங்களை வந்து பார்த்து நலம் விசாரிச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயம். அவரை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லுங்களேன். இல்லை, அவர் வந்துட்டு எப்படின்னா எல்லாம் ஒன்று தான். அவருக்கு நீங்கள் பணக்காரன், அவன் பணக்காரன், இவன் பணக்காரன் கிடையாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. உங்களுக்கு சீக்கிரம் தான் வருவார், ஆனால் உங்களுக்கு தெரியும், அவரை தெரியணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. ரொம்ப நல்லவர். என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவருங்க. வேற அவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்லை. இந்த வருஷம் ஊட்டி அவருக்கு தானே போட்டோம். இது 4 பேர் இருக்கவங்களே அவருக்கு தான் போட்டோம். ஓகே ரைட்டு, பார்த்துக்கிறாங்க. ஓகே ரைட், நம்ம கஷ்டப்படுறதுன்ற உதவி செய்கிறவங்க தான் விட்டுருக்காங்க. ஆமாம், இல்லாட்டி இல்லை. ஸோ இந்த 40 ஆண்டு காலம் உங்கள் பயணத்தில் ஆமாம், இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கலைஞர்கள், நம்ம உள்நாட்டு கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சின்னாங்க, டைம் கரெக்டாக போயிடணும். 10 மணி சொன்னால் 9:30 மணிக்கு போயிடணும். ஓகே, நான் இந்த புதுசாக வரவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், டைமிங் மட்டும் பார்த்து 9 மணி சொன்னாங்கன்னா 8:30 மணிக்கெலாம் போயிடணும். ஏன்னா நம்ம மதிக்கிறது 2 பேர், ஒன்று டைரக்டர், 2 போலீஸ். இவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு தான் போடுவேன். வேறு யாரையும் பார்த்துட்டு கதை பண்ணால் டைரக்டர் செத்துருவார், அவருக்கு காசை கொடுத்துருவார். இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியம். அதனால் எப்பவுமே சொல்லுவேன், பி பஞ்சுவலிட்டி. 8 மணிச்சுன்னா 7:30 மணி, 7:30 மணிச்சுன்னா 7 மணி, அப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு ஒரு நட்பாக சந்தோஷமாக முடிக்க வேண்டியது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, சத்யான்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது எல்லா இனத்துக்கும் பிடிக்கும் உங்களை. அதே மாதிரி இந்திய சமுதாயத்துக்கும் உங்களை ரொம்ப பிடித்தமான தான் சத்யான்னு சொன்னாலே. ஸோ அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறது, இருக்கிற வரைக்கும் நல்லா காமெடி செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக இருக்கிட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். போனது தான் வந்தது தான். ரைட்டு, என்ன பார்க்குறவங்க நம்ம எது பேசக்கூடாது, மனசை பொருட்படுத்தக்கூடாது. ஐயோ காமெடி செஞ்சார், அவர் கட்டையில் இருந்தார், தடியில் இருந்தார், வளர்ச்சியெல்லாம் பற்றி பேசக்கூடாது. சந்தோஷமாக அவங்க கூட செஞ்சேன். நான் ரமேஷ் கூட நடிப்பேன். அவர் வயசு போகிறது
நம்ம அப்படி சும்மா தான் பண்ணியிருந்தாலும் வளர்ச்சி வரும்ல. ஸோ அதனால் வச்சு அதெல்லாம் காமெடிலாம் செய்யவே மாட்டேன். சந்தோஷமாக இருக்கும். அந்த வயசில் காடி ஓட்டுறாருல ஃப்ரீ வச்சோம்ல, அந்த வயசில் மைபி ஓட்டுறாங்கல்ல, அப்புறம் தானா இருக்கிறாங்க, அப்புறம் நான் இருக்கிறேன். கம்பெனியும் ரொம்ப பேர் ஷான் இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. பட் இங்கே உள்ள மாதிரி இல்லை. 8 மணி கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா மேனேஜர் இருக்காரு, ரொம்ப பேர். அப்பா எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். மேனேஜர் கிடையாது, ஒன்றுதான். ஒண்டியாக வந்து ஒண்டியாக பிடித்து ஒண்டியாக போயிடுவோம். அதுக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் இல்லைன்னா முடிஞ்சு. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.